ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஏரோப்ளேன் ஃப்ளை ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணலாமே. அதுவும் கைன்மாஸ்டரில் ரொம்ப சிம்பிளாகவே பண்ண முடியும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கைன்மாஸ்டரில் நம்ம அனிமேஷன் சிம்பிளாக பண்ண முடியும். இன்றைக்கி வீடியோ வந்து சிம்பிளாக தான் இருக்கும், பார்க்கலாம். நான் இப்போ வந்து 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாமே அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். நம்ம வீடியோவுக்கு ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் வேணும் இல்லையா. ஸோ ஐ எம் செலக்டிங் இந்த மீடியா ப்ரௌசர்லேருந்து ஒரு பிளெயின் இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம போட போகிற வீடியோவோட டியூரேஷன் நம்ம சூஸ் பண்ணணும். எவ்வளோ நேரம் நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ ப்ளே ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியூரேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட 9 to 10 செகண்ட்ஸ் டியூரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இப்போ டியூரேஷன் செட் பண்ணிட்டோம். அடுத்து நமக்கான பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் பேக்ரவுண்ட் தான் போடப்போம். க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட். அதனால் ஸோ இந்த ஒயிட் பேக்ரவுண்டை நான் க்ரீனாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் மேலே தான் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லேயரை ப்ரெஸ் பண்ணணும். அதில் மீடியா செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இமேஜஸ்னால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேக்ரவுண்ட் இல்லாத, அதாவது டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் சொல்லுவோம், அந்த மாதிரி இமேஜஸ். ஸோ அப்படிங்கிற இமேஜஸை நீங்கள் வந்து எடுத்து இதில் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டில் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அனிமேஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அனிமேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து அனிமேஷன். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கே அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி வைக்கணும். ஸோ நம்மளோட ஏரோப்ளேன் வந்து அவுட் ஆஃப் தி ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால் அங்கே வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ட்ராக் திஸ் டு தி ஃபார் எண்ட். ஸோ அதே மாதிரி இந்த ஏரோப்ளேன் மூவ் ஆகிறது வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்க போகுது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா லாஸ்ட்டுக்கு போயிட்டேன். வேறு எங்கேயுமே அனிமேஷன் ஆட் பண்ணல. நான் அந்த இமேஜோட ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டு அனிமேஷன் ஆட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக எங்கே போகணும் அப்படின்னா அவுட் ஆஃப் தி பேக்ரவுண்ட் போயிடணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டேன். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அனிமேஷன் முடிஞ்சது. ஸோ நம்ம பண்ண அனிமேஷன் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் டு ரைட் ஹேண்ட் அப்படி பாஸ் ஆகி போகுது. ஸோ இதுதான் ஸ்மூத்தாக சின்ன சிம்பிள் அனிமேஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் சவுண்ட் ஆட் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு ஆடியோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆடியோ ப்ரௌசரில் இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடியோ வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறேன். நான் இப்போது ப்ளைன் மூவ் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு ஆடியோவை டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன்.